காட்கிப்டி வணக்கம். நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானதுதான். கோடை கால மலை பிரதேசமான கொடைக்கானலில் மேக கூட்டங்கள் நிற்பது போல திருநெல்வேலியில் தற்போது புகை மண்டலத்தால் மூச்சு திணறல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றே கூற வேண்டும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எனப்படும் AQI மோசமான நிலைக்கு சென்றிருக்கிறது. பட்டாசு வெடிப்பதற்காக தமிழக அரசு சார்பில் வகுக்கப்பட்ட விதிகள் காற்றில் பறந்ததால் வாகன ஓட்டிகள் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு புகை மண்டலத்தினால் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலியில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தின் உச்சமாக மாநகர பகுதிகளில் இன்று மாலை முதல் அதிக அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் தற்போது கூட பட்டாசு சத்தம் நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. நகரின் பல பகுதிகளும் கடுமையான புகை மண்டலமாக காட்சி அளிக்கின்றன. புகை மண்டலம் சூழ்ந்திருப்பதின் காரணமாக சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் ஒருபுறம் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் என்றால் மூச்சு விடுவதற்கே ஆஸ்துமா நோயாளிகள் சிரமம் ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகி உள்ளது. சாதாரணமாக திருநெல்வேலியின் காற்றின் தரக்குறியீடு 20 to 49 வரை பரவாயில்லை என்ற ரகத்தில் பதிவாகும். ஆனால் தொடர்ச்சியான பட்டாசு வெடித்ததன் விளைவாக 8 மணி அளவில் இந்த குறியீடு நிகழ் அளவில் 60 என்ற அளவிற்கு உயர்ந்து மோசம் என்ற நிலையை அடைந்துள்ளது. இது பொது சுகாதாரத்திற்கு மிகவும் அபாயகரமான சூழல் ஆகும். மாலை நேரத்தில் தொடங்கிய பட்டாசு புகையின் தாக்கம் நாளை காலை வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் தரக்குறியீடு மேலும் உயர்ந்து 64-70 வரை செல்லக்கூடும் எனவும் புள்ளி விவரங்கள் எச்சரிக்கின்றன. தீபாவளியை முன்னிட்டு அரசு சார்பில் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் மட்டுமே பட்டாசுகள், அதுவும் பசுமை பட்டாசுகள் வெடிக்க வேண்டும் என நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருநெல்வேலி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே இந்த நேர கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகள் முற்றிலுமாக காற்றில் பறந்தன என சொல்ல வேண்டும். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து அதிக அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் தான் தற்போது மாநகரமே மூச்சு திணற வைக்கும் புகை மண்டலத்தில் சிக்கி உள்ளது. இதனால் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு ஏற்படுவதோடு பொதுமக்களுக்கு உடல் நலம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுகின்றன என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இதுவே திருநெல்வேலி மாநகரத்தில் தற்போது இருக்கும் நிலைமை. காட்கிப்டி.